ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் கும்மி அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் என்ன, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன, டிஎன்பிஎஸ்சி பேசிஸில் நமக்கு எது ரொம்ப முக்கியமானது, எதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் தேவை, அது எல்லாமே நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்த டாப்பிக்கான தமிழ் கும்மி தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன்னில் வந்து நமக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்கா, அதுலேருந்து கேள்விகள் கேட்கப்படலாமா, அந்த மாதிரி இருக்காங்கிறத முதல் பார்க்கணும். ஸோ இதில் பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நமக்கு இடம் பெறலைங்க. ஸோ அடுத்து வந்து பாடல் வந்து பார்த்துருங்க. ஸோ பாடல் வந்து மனப்பாட பாடல் வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மித்தத்துக்கு வந்து வரலாங்க. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். ஸோ இவரோட முழு இயற்பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, துரை மாணிக்கம். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ இவரோட சிறப்பு பெயர் என்னதுங்க, பாவலரேறு. ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம நேற்று கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுக்கான இயற்பெயர் என்ன, சிறப்பு பெயர்கள் என்னங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஆல்ரெடி கிளாஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன, சிறப்பு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம், இதெல்லாம் வந்து யார் எழுதுனதுங்க, பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். ஸோ இது வந்து முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பா அப்படிங்கிறத பாவிய குத்துக்கான பா வச்சுக்கோங்க. அடுத்து நூறாசிரியத்துக்கான நூ, இது வந்து பானுங்கிறது ஒரு பொண்ணு அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிச்சாறு கொய்யாக்கனி இருக்கா, அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கா அப்படின்னு சொல்லி விளாண்டுக்கிட்டே இருக்குது. கா விட்றது சொல்லுவோம் இல்லைங்களா. பானு வந்து காக்கோ, அந்த கா விட்டுட்டே இருக்குங்கிறத காக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த முதல் எழுத்துக்களை ஒரு ஸ்டோரியுமே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரிசையாக ஞாபகம் வந்துடும். ஸோ பானு அப்படிங்கிறது பாவிய குத்து, நூறாசிரியம். ஸோ கா விட்டுக்கிட்டே இருக்குங்கிறது கனிச்சாறு, கொய்யாக்கனி. இந்த நூல்களெல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம், அவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இவர் நடத்தின இதழ்கள். ஓகேங்களா. இது இப்போ பார்த்தது ஃபுல்லாக நூல், அவர் எழுதின நூல். இப்போ வந்து பார்க்கப்படுறது அவர் நடத்தின இதழ்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது வந்து லாஸ்ட் குரூப் 4, அதாவது 2022 கேட்கப்பட்ட குரூப் 4ல் தமிழ் கொஸ்டினில் நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ என்னென்ன இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், எல்லாமே வந்து அந்த மொழியை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லைனா தமிழ் நிலம் அந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணியிருக்கும். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஸோ இந்த பாட்டு, தமிழ் கும்மிங்கிற பாட்டு வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. காவிடுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, கனிச்சாறு அந்த கனிச்சாறுங்கிற நூல் மொத்தமாக 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதே பாயிண்ட் வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபஸ்ட் செய்யுள் அன்னை மொழின்றது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுலேயும் நமக்கு அப்படியே இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கற்பவை கற்றப்பின்ற பாக்ஸில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இருக்குது. லாஸ்ட் இன்பத்தமிழில் வந்து நம்ம என்ன படித்தோம், காசி ஆனந்தன் எழுதின தமிழை பற்றின ஒரு பாடல் வந்து படித்தோம். இப்போ வந்து வாணிதாசன் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. ஸோ தோன்றி வந்துச்சுனாலே வாணிதாசன் எழுதினது. இப்போ வந்து நூல்வெளியை பார்த்துட்டோம், கற்பவை கற்றப்பின்னில் வந்து பார்த்துட்டோம். முன்னாடி வந்து இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியங்க. என்னங்க நீங்கள் பாடல் எதை பற்றினே சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லும் பொருள் நம்ம படிச்சுட்டு அந்த பாடல் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆழிப்பெருக்கு, ஆழினாலே கடல்ங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம்ங்க. ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு கால பகுதி, ஊழி பகுதி ரைமிங்காக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை, அதாவது உள்ளத்தின் அறியாமை அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த பாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை பற்றி பெருமையாக பாடியிருக்கக்கூடியதான். இந்த பாடலை பற்றி நான் ஏன் உங்களுக்கு பெருசாக நான் சொல்லலை அப்படின்னா, இது வந்து மெமரி போயம்ங்கிறது வந்து கிடையாதுங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கொஷின் வரதுங்கிறது வாய்ப்பு கிடையாது. அதாவது பாடல் வரிகளை கொடுத்து வந்து கேட்குறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் எடுத்தோன்னே உங்களை எங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்.
ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே புக் பேக்கையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருங்க. ஸோ தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். ஸோ தமிழ் மொழியில் படித்தா என்னங்க அடையலாம்? டக்குன்னு மேன்மை அடையலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. உலகம் வந்து கைக்குள்ளே அடங்கிடுச்சு இல்லைங்களா இப்போது? ஸோ அது என்னதுங்க? மேதினி சுருங்கி விட்டது. மேதினிங்கிறதா என்னதுங்க? உலகம். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். செந்தமிழ் அப்படிங்கிறது எப்படிங்க பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. பொய் அகற்றும் அப்படிங்கிறத பொய் கூட்டல் அகற்றும்னு நம்ம பிரிக்கலாம். அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? பாட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின். 8 கூட்டல் திசை அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சேர்த்து எழுதலாம்? 8 திசை. அந்த இத்துங்கிறது நமக்கு சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கானது. இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ மொத்தமாக ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணி வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கான கிளாஸை. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த பாடத்தை படித்து முடித்த உடனே தமிழ் கும்மி அப்படிங்கிறத எழுதிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதுனது அப்படிங்கிறத இங்கே பக்கத்தில் எழுதிக்காங்க. இது வந்து எந்த புக்கில் வெளிவந்திருக்கு? கனிச்சாறு அப்படிங்கிற புக்கில் வந்து வெளிவந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எழுதிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சின்னதாக தமிழ் கும்மின்னு பார்த்தாலே எல்லாமே ஞாபகம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருஞ்சித்திரனார் அந்த இயற்பெயர் அந்த சிறப்பு பெயர் அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணாமல் துரைமாணிக்கம் பாவலரேறு இப்படி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்பெயர் அப்படின்னு போட்டுட்டு துரைமாணிக்கம் அந்த மாதிரி வளவலன்லாம் நீங்கள் எதுவும் எழுத வேணாங்க. ஸோ ஒன்று பார்த்தா துரைமாணிக்கம் பார்த்தா இது அவரோட இயற்பெயர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அப்போ பக்கத்தில் என்ன எழுதுறீங்க? இது எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து போடுங்க. எனக்குள்ளே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிட்டு இந்த ஒரு கோடை போட்டு ஒன்றா எழுதுங்க. துரை மாணிக்கம் அப்படிங்கிற எழுதுங்க. அடுத்தது சிறப்பு பெயருக்கு பாவலரேறு அப்படிங்கிறத வந்து எழுதுங்க. அடுத்தது கனிச்சாறு நூலில் வெளிவந்தது அப்படிங்கிறத எழுதுங்க. இவர் நடத்தின இதழ்களுக்கு என்னதுங்க? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தோன்னே இந்த லெசனில் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி எழுதிக்கோங்க. இல்லை நான் நூல்வெளியில் படிப்பேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிறதுல 2 விஷயந்தான். ஒன்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இன்னொன்று கனிச்சாறுங்கிற நூலில் வெளிவந்திருக்கு. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சொல்லும் பொருளும் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை, அதாவது உள்ளத்தின் அறியாமை. ஸோ அவ்வளோதாங்க. இது நம்ம ஆல்ரெடி இப்போது நம்ம ஹெட்டிங் பக்கத்துலேயே இதை வந்து ரொம்பவே ரீகால் பண்ணோம். ஸோ அவர் எழுதின நூல்கள் என்னதுங்க? பானு காக்கோன்னு சொல்லி கொடுத்தேன்னா, பானுங்கிறது பாவியக்குத்து நூறாசிரியம், காக்கோங்கிறது கனிச்சாறு கொய்யாக்கனி. அவ்வளோதான். மித்த எல்லாமே ஹெட்டிங் பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீகால் பண்ணிட்டோம். ஸோ தோன்றி தோன்றி தோன்றின்னு ஒரு பாடல் வரி வந்தாலே அது யார் எழுதுனதுங்க? வாணிதாசன் எழுதுனது. ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம படிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. சிலபஸில் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கவர் ஆகக்கூடியது. பகுதி இலக்கணம் பகுதி இருக்குது இல்லைங்களா? அதில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுங்கிறதே நமக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது அதுக்கான சாம்பிள் பிடிஎஃப்லாம் வாங்கி பார்த்துட்டு ஆஃபர் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் என்கிட்ட புக்கே இல்லைங்க அப்படின்னு படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வேணுங்கிறத நம்ம சேனல்லே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட 2 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.